இயக்குனர் சுகுமார் இயக்கத்தில் வெளிவந்துள்ள புஷ்பா 2 திரைஸ் ஒரு முழுமையான கமர்ஷியல் பொழுதுபோக்கு திரைப்படம். இத்திரைப்படம் முதல் நாளிலேயே உலகம் முழுவதும் 250 கோடி வசூல் செய்து சாதனை படைக்கும் என்று கூறப்படுகிறது. சாதாரண கூலி தொழிலாளியான புஷ்பராஜ் இப்பொழுது சந்தனமர கடத்தலில் சம்பாதித்த பெரும் பணக்காரன். தன் மனைவி ராஷ்மிகா மந்தனா மற்றும் தாய் கல்பலதாவுடன் சித்தூரில் மிகப்பெரிய மாளிகை போன்ற வீட்டில் வாழ்ந்து வருகிறான். தன் சிறுவயதில் பல அவமானங்களை சந்தித்த புஷ்பராஜ் தனக்கு உரிய மதிப்பும் மரியாதையும் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறான். தவறான வழியில் சம்பாதித்த பணத்தை ஏழை எளியோரின் நலனுக்காக தாராளமாக செலவு செய்வதால் பொதுமக்கள் புஷ்பராஜை ஒரு கடவுளாகவே பார்க்கின்றனர். புஷ்பராஜுக்கு 2 எதிரிகள். புஷ்பராஜை தவறான வழியில் பிறந்தவன் என்று பொதுவெளியில் அவ்வப்போது அவமானப்படுத்தும் ஒன்றுவிட்ட சகோதரன் அஜய். மற்றொருவன் தலைக்கணம் பிடித்த வகுப்புவாதி ஃபஹத் பாசில். இவர்கள் இருவரும் புஷ்பராஜை மதிப்பதே இல்லை. இவர்களுக்கிடையே பெரும் மோதல் உருவாகிறது. அல்லு அர்ஜுன் தான் மிகப்பெரிய பணக்காரன் என்று வெளிப்படுத்தும் வகையில் அதிக நகைகள் மற்றும் கண்ணை பறிக்கும் வண்ண உடைகளை அணிந்து புஷ்பராஜாகவே வாழ்கிறார். வாழ்வில் எவ்வளவு சாதித்தாலும் எவ்வளவு உயர்ந்த நிலையை அடைந்தாலும் சிறுவயது கசப்பான நினைவுகள் மனதை விட்டு விலகுவதில்லை என்பதை தன் நடிப்பில் மிக சிறப்பாக வெளிப்படுத்துகிறார் அல்லு அர்ஜுன். ராஷ்மிகா மந்தனா புஷ்பாவின் மனைவியாக சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். படத்தின் முதல் பாதியில் காட்சிக்கு காட்சி வேகம் விறுவிறுப்பாக செல்கிறது. படத்தின் 2ஆம் பாதியில் சற்று தொய்வு ஏற்படுகிறது. இருப்பினும் நாம் படத்துடன் ஒன்றுவிடும் அளவிற்கு திரைக்கதை விறுவிறுப்பாக அமைக்கப்பட்டிருந்தது என்றே கூற வேண்டும். இப்படத்தில் வரும் ஒரு முக்கியமான காட்சி கங்கம்மா தள்ளி திருவிழா. இந்த திருவிழா காட்சியை படமாக்கப்பட்ட விதம் இந்த படத்தின் ஹைலைட். இறுதியில் வரும் சண்டை காட்சியில் அல்லு அர்ஜுன் மிளர்கிறார். ஃபஹத் பாசில் வில்லன் பாத்திரத்திற்கு இன்னும் சற்று முக்கியத்துவம் கொடுத்திருக்கலாம். ராவ் ரமேஷ், ஜெகபதி பாபு, தார பொன்னப்பா, சுனில், அனசூயா ஆகியோர் தங்கள் பணியை சிறப்பாக செய்திருக்கிறார்கள். தேவி ஸ்ரீ பிரசாத்தின் இசை அருமை. கதையுடன் ஒன்றிய பாடல்கள். ஸ்ரீலீலாவின் நடனம் காவாலா நடனம் போல பிரபலம். கியூபாவின் ஒளிப்பதிவு, குறிப்பாக திருவிழா காட்சி அருமை. படத்தில் ஆங்காங்கே சில குறைகள், அளவில்லா லாஜிக் மீறல்கள். இருப்பினும் 3 மணி 20 நீளமுள்ள இப்படத்தை சோர்வில்லாமல் நம்மை பார்க்க வைத்த இயக்குனர் சுகுமாருக்கு நமது பாராட்டுக்கள்.